ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலைவேளையிலே வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, ஆசீர்வாத மன்னா மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலைவேளையிலே கூட கர்த்தர் உங்களுக்காக தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 138 சங்கீதம் 3 வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். அல்லேலூயா, அல்லேலூயா. பலன் தருகிறவராய் வெளிப்படுகிறார், தைரியம் தருகிறவராய் வெளிப்படுகிறார். ஆமென். இன்னைக்கும் இந்த காலை வேளையிலே சோர்ந்திருக்கிற உங்களுக்கு பலன் தருவார். சத்துவம் இல்லாமல் உடைந்து நொறுங்கி இருக்கிற உங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். நீங்கள் பலனற்று காணப்பட்டீர்களானால் உங்களுக்கு பலன் தந்து தாங்குவார். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அவர் கண்ணுக்கு பார்க்கிறார். ஆனால் சங்கீதக்காரனுக்கு அந்த பலனையும் தைரியத்தையும் ஆத்துமாவிலே பெற்றுக்கொள்வதற்கு அவன் கூப்பிடுகிறான். ஜெபத்தினாலே ஒரு பலன் வருகிறது, ஜெபத்தின் மூலம் ஒரு தைரியம் வருகிறது. கலங்கி போன சூழ்நிலை வேதனையின் பாதையிலே கடந்து போகிறது, வனாந்தர பாதையிலே ஓடி போகிறது. எதுவுமே இல்லாத ஒரு வெறுமையான பாதையிலே நாம் காணப்படுவது. எங்க திரும்பினாலும் நமக்கு விரோதமான சூழ்நிலைகள், எல்லா பக்கத்திலும் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கலாம், மனம் உடைந்து போயிருக்கலாம், தைரியத்தை இழந்திருக்கலாம். என்னால் முடிஞ்சதை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், இதுக்கப்புறம் ட்ரை பண்ண முடியாதுன்னு சொல்லி வேலை சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை எல்லாவற்றிலும் மனம் சோர்ந்து தைரியமே இல்லாம போயிருக்கலாம். பிசாசும் போராட்டம் இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். கவலைப்படாதீங்க. வனாந்தரமா ஓடிக்கொண்டிருந்த மனுஷன்தான் ஜெபிக்கிறார். பிரச்சனை, போராட்டம், விரோதிகள் சூழ்ந்த நிலைமையில தான் சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார். உங்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் கலங்காதிருங்கள். எந்த பிரச்சனையில் நீங்கள் இருக்கிறீர்களோ, எந்த போராட்டத்தில் இருக்கிறீர்களோ, இப்பொழுது இந்த காலை வேளையில என்ன சூழ்நிலை உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறதோ, எந்த விதத்திலுமே வழி இல்லைன்னு சொல்றீங்களோ, யாருமே எனக்கு இல்லையேன்னு சொல்றீங்களோ, அந்த இடத்திலிருந்து, அந்த நிலையிலிருந்து கூப்பிட ஆரம்பிங்க. கர்த்தர் உங்கள் ஆத்துமாவிலே பலன் தருவார், தைரியப்படுத்துவார். கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அவர் தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினாராம். பிதாவாகிய தேவன் கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து கெத்செமனிலே ஜெபிக்கும் பொழுது பலன் தந்தார். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஒப்பு கொடுக்கலாம். எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை கைவிட மாட்டார், உங்களை கைவிட மாட்டார், குடும்பத்தை கைவிட மாட்டார், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை கைவிட மாட்டார். உங்கள் ஒரு காரியமும் இன்றைக்கிலிருந்து வீணாய் போகாது, விருதாவாய் போகாது. கர்த்தர் துணை நின்று தைரியம் தருவார். நீங்கள் பிசாசை ஜெயிப்பீர்கள், பிரச்சனையை ஜெயிப்பீர்கள், போராட்டத்தை ஜெயிப்பீர்கள். சகலத்தில் உங்களுக்கு ஜெயம் உண்டு. கண்களை மூடுவோம். பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை வேளையிலே எங்களுக்கு பலன் கொடுக்கிற ஒரு தைரியம் கொடுக்கிற ஒரு வெளிப்பட்டதற்காய் நன்றி. இப்ப ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்புகள், பிசாசினால் வந்த பாதிப்புகள், பலவீனங்கள், வியாதிகள், பற்றாக்குறைகள், சோர்வுகள், என்னென்ன விதத்தில் பொல்லாத பிசாசுடைய திட்டங்கள், ஆண்டவரே கட்ட சொப்பனத்தில் வந்த பாதிப்புகள், எல்லா கடன் பிரச்சனைகள், எங்கெங்கு காணப்படுகிற விரோதங்கள், தடைகள் உடைந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால். சத்துருவின் திட்டங்கள் முறிக்கப்படுவதாக. கர்த்தர் சோர்ந்திருக்கிற ஆத்துமா, ஆண்டவரே விடாய்த்திருக்கிற ஆத்துமாவை இப்பொழுது தைரியப்படுத்தும், பலப்படுத்தும், துணை நிற்கிறேன் என்று சொல்லும், பயப்படாது என்று சொல்லி நடத்துங்க. வேலை ஸ்தலம், குடும்ப காரியம், ஆவிக்குரிய வாழ்க்கை, ஊழியத்தில் கர்த்தர் பலன் தந்து ஆத்துமாவில தைரியம் கொடுத்து நடத்துங்கள். ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். சத்துருவை மேற்கொள்ள, பிரச்சனைகளை மேற்கொள்ள, போராட்டங்களை மேற்கொள்ள தைரியம் கொடுத்து ஜெயம் தந்து ஆசீர்வதி. இயேசு மூலம் தாழ்மொழி ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் பலனை தைரியம் கொடுப்பார். தொடர்ந்து கர்த்தரை கூப்பிடுவோம்.